ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே மரஞ்செடியாக இருக்கிறதுனால காக்காளால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு அணில் குஞ்சு நம்ம கையில் கிடச்சிச்சு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம 2 நாள் குவாரண்டைன் பண்ணி நம்ம கூடயே வச்சுருந்தோம். அப்புறம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருந்ததுனால இதை நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம பசங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு நேரே மாமரத்து பக்கத்தில் கொண்டு கூட வைக்க பிளான் பண்ணோம். சரி, கொஞ்சம் நேரம் கூட வச்சுட்டு பார்த்தோம். சரி, அதுவாக கிளம்பி போகும்ன்ட்டு. ஸோ கடைசி வர போகவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை மெதுவாக தட்டி வெளியில் விட பிளான் பண்ணோம். இருந்தாலும் அதுவாக சாடி போகிற சுகத்தை நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அது போகவே மாட்டேன் நடம் பிடிச்சிட்டு இருந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவர் சாடி குதித்து மேலே மாமரத்தில் போகணுன்னு பார்த்தா அது நேராக இருந்தால் அப்படிடா ஜூட் அப்படின்னு நேராக ஓடி தென்னை மரத்தில் ஏறிட்டு சரி, அப்புறமா தென்னை மரத்தில் ஏறினவரை காணலின்னு சொல்லி சுற்றி முற்றி நானும் பார்த்தா மெதுவாக ஏறிட்டு இருக்காரு. சரி, அதுக்கும் ஒரு டாட்டா பை பை சொல்லலாம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணால் சுற்றி முற்றி எங்கேயுமே காக்காகளாக இருந்துச்சு. இவனுங்களால தான் இது இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு ஆச்சு அப்படின்றத நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து சரி போனதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நானும் மரத்தையே சுற்றி 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 வீடியோ எடுத்தால் அது ஒரு வாக்கில் சுற்றிட்டுருக்கு. ஸோ எனிவேப்பா, பார்த்து பத்திரமா இனியாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு அப்படியே நாமளும் கிளம்பிட்டோம்.